விசுவாசத்தின் உருவம் கட்டப்பா, துரோகத்தின் உருவம் பழனிசாமி. பாகுபலி வசனத்தை சுட்டிக்காட்டி விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின். பாகுபலி படத்துல சத்யராஜை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுபோல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். முன்னாள் முதல்வர்கள் காமராஜருக்கும் ஜானகிக்கும் மெரினாவில் இடம் மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. வாட்ஸ்அப் வதந்தியை அதிமுக பொதுச் செயலர் பரப்புவதாக விருதுநகர் பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விருதுநகர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்களை போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவின் விஜய பிரபாகருக்கு ஆதரவாக திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை. மக்கள் ஆணையிட்டால் படத்தில் விஜயகாந்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த பாடலை பாடி உற்சாகம். மக்கள் ஆணையிட்டால் என்ற ஒரு திரைப்படத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்தை ஆதரிச்சு நான் பாடுகிற பாட்டு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி கே. பழனிசாமி பரப்புரை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நீண்ட நாள ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தனி அந்தஸ்துக்குரிய மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக நாமம் போட்டுவிட்டதாகவும் விமர்சனம். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லீம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு வெப்ப நாம் போட்டார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் புதுச்சேரியில் பரப்புரை. சாலை வலம் சென்ற நவீனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மதுரை மேலூரில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடுவார் என பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. ஏற்கனவே 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலூருக்கும் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் மையநாதனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. அதிமுக எனும் போர்வையை போர்த்திக் கொண்டு பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாக விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பரப்புரை. தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை பழனிசாமி எதிர்க்கவில்லை என விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து வாய் திறக்கல. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கல. 2024 ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி கே. பழனிசாமி என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை முதல் முறையாக செய்தியாளர்களிடம் காண்பித்து கேள்வி. 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு.
அப்ப 25ல அவர் கொடுத்திருக்கணும். திமுகவுடன் தாவேக தலைவர் விஜய் மறைமுக கூட்டணி. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கவே விஜய் தேர்தல் களம் காண்பதாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜயின் மனதில் பாஜக இருக்கிறது. பாஜக தேசிய செயலர் குஷ்பு கருத்து. சென்னையில் நாளை 2 இடங்களில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை. வில்லிவாக்கம் மற்றும் தியாகராய நகரில் பரப்புரைக்கு அனுமதி அளித்த காவல்துறை. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் பரப்புரை. வில்லிவாக்கம் தொகுதி மக்களிடம் ஆதவ் அர்ஜுனா தீவிர வாக்கு சேகரிப்பு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து விலகியதில் திமுகவின் அழுத்தம் இல்லை என திருமாவளவன் விளக்கம். உதயநிதிக்கு எதிராக தான் வருவேன் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியது ஆதாரமில்லாத அதீத கற்பனை என்றும் பதில். இது அதீதமான கற்பனை, ஆதாரமில்லாத கற்பனை, பொருத்தமில்லாத கற்பனை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. புதுச்சேரி கூட்டணியில் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் மட்டும் வாக்கு சேகரிப்போம் என திருமாவளவன் பேட்டி. விசிக வேட்புமனு தாக்கல் செய்து திரும்ப பெற முடியாத 3 தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பணியாற்றுவோம் என்றும் உறுதி. நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்தோம். நாட்டை நாசமாக்கியது திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக தான் என சீமான் குற்றச்சாட்டு. வறுமை யாரால் வந்தது, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யார் என்றும் கேள்வி. பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆண்டவன் எவன்? இந்த நாடு இவ்வளவு வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்க காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரி. நீட்டை திணித்தவன் யார்? சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆதரவு. எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் ஸ்ரீதர் பாண்டையா. தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். வேலூரில் ஓடும் பாலாறு பாழாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் வேதனை. பாலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையில் கோரிக்கை. வேலூர் மாவட்டத்தில் பாலாறுன்றது பெரிய சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு அது வேலூர் மாவட்டம் பாலாறா போயிடுச்சு. நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு. அதனால உப்பு தன்மை அதிகமாயிட்டு இருக்கு. வேலூர் மாவட்டத்தின் மைய பகுதி ஒரு நாற்று பண்ணை வேண்டும். அணைக்கட்டு இல்லாத ஊருக்கு அணைக்கட்டு கொடுத்த தமிழக அரசு பத்திரப்பள்ளி அணைக்கட்டு திட்டத்தை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கை பதிவு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாலை வலம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை. அசாமில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிலங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்க்கப்படும். தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி பேச்சு.
மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வங்காள மொழியை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். தேர்தல் பரப்புரையில் மம்தா பானர்ஜி பேச்சு. கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை. திடீர் மழையால் தணிந்தது வெப்பம். விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இயேசு உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் பண்டிகை உற்சாகமாக கொண்டாட்டம். வேளாங்கண்ணி, சாந்தோம், தூத்துக்குடி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு பிரார்த்தனை. இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதயப்பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது. உலகெங்கும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். ஜெருசலேமில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை. ஹோர்முஸ் நீரிணையை உடனே திறக்க ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காட்டமான எச்சரிக்கை. வரும் 7ஆம் தேதி ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவோம் என்றும் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க கெடு விதித்த அமெரிக்க அதிபருக்கு ஈரான் அரசு கடும் எச்சரிக்கை. எங்களுக்கு கெடு விதித்தால் உங்களுக்காக நரகத்தின் கதவுகள் திறக்கும் என பகிரங்க மிரட்டல். குவைத்தின் தேசிய எண்ணெய் நிறுவன தலைமையகம் மீது ஈரான் படைகள் ட்ரோன் தாக்குதல். பற்றி எரிந்த கட்டடத்தின் பதைவதைக்க வைக்கும் காட்சி. ஈரானில் ஆயுதங்களுக்கான மூலப்பொருட்கள் தயாரிப்பு ஆலையை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். 5 பேர் உயிரிழப்பு, 170க்கும் அதிகமானோர் படுகாயம்.